எப்பயும் நான் 2 இட்லி சாப்பிட்றேன்னா இப்போ வந்து இந்த தக்காளி தொக்கால நான் 5 இட்லி சாப்பிட்டேன் தெரியுமா? 3 கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய கடாயில் 45 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு 50 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக அதை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதில் நான் நல்லா சுள்ளுன்னு இருக்கணுன்றதுக்காக இன்னும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணி தாளிச்சு அதில் நம்ம கொட்டிடலாம். 1 மணி நேரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் கடைசி 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதை மாதிரி, இல்லைனா அடி பிடிச்சிரும் சீக்கிரமா. அவ்வளோதாங்க, 4-5 இன்க்ரீடியன்ஸ் போதும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இது வந்து பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஒரே ஒரு சைட் டிஷ் தான், எல்லா ரெசிபிக்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.